இவ மாசமா இருக்கா, அபார்ஷன் ஆயிடணும் கடவுளே! சூனியம் வச்சுரணும். அப்படின்னு குழந்தையே இல்லாதவங்க, ஏக்கத்துல இருக்கிறவங்க, ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்க நெனைப்பாங்க. கண்டிப்பா நெனைப்பாங்க. அப்படின்னு யார் நெனச்சுக்கிறா தெரியுங்களா? மாசமா இருக்கிறவங்க. இப்போ உங்க ஃபேமிலில யாராவது மாசமா இருக்காங்க. நீங்க குழந்தை இல்லாம இருக்கீங்க. உங்க குடும்பத்துல சித்தப்பா பொண்ணோ, பெரியம்மா பொண்ணோ, சித்தி பொண்ணோ, இல்ல நமக்கு அடுத்து வர மருமகளோ யாரோ ஒருத்தர் மாசமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட சிந்தனை என்னவா இருக்கும்? அவங்க அந்த பொண்ணோட சிந்தனை எப்படி இருக்கோ இல்லையோ, அந்த பொண்ண பெத்தவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "எடி ஒரு வீட்ல இருக்கா, அவ குழந்தை இல்லாம இருக்கா. நீ மாசமா இருக்கா. உன்ன பார்த்தா கண்ணு வச்சுருவா. அவ முன்னாடி போய் நிக்காத. அவ வந்தா பேசாத. முதல்ல அவ இருக்கிறதுலயே இருக்க வேண்டாம். நீ இங்கேயே வந்து கொஞ்ச நாள் வீட்டோடயே இரு." இதெல்லாம் நான் கண்ணால பார்த்திருக்கேன், காதால கேட்டுருக்கேன். நம்ம சேனல்லயும் அது மாரி பதிவுகள் வந்திருக்கு. நான் தான் போடாம இருக்கேன். ஏங்க குழந்தையே இல்லாம தவிப்புல இருக்கிறவங்க, ஒரு குடும்பத்துல இன்னொருத்தி மாசமா இருந்தா தான் பிள்ளைய தாங்க நெனைப்பாங்க. நீங்க சொல்லுங்க. குழந்தை இல்லாதவங்க என்ன நெனைப்பாங்க? என்னதான் அந்த ஒரு நிமிஷம் ஒரு ஏக்கம் இருந்தாலும், நம்ம இத்தன வருஷமா குழந்தை இல்லாம இருக்கோம். அவ இப்ப வந்தவ மாசமா இருக்கா. இந்த வீட்ல அந்த பொண்ணு மாசமா இருக்கு. ஒரே குடும்பத்துல நம்ம இல்லாம இருக்கோம். அவ இருக்கான்னு என்னதான் மனசுக்குள்ள அந்த வேதனை இருந்தாலும், பொறாமப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் குழந்தையா தான் நெனைப்பாங்க. ரொம்ப கேர் எடுத்து அந்த பொண்ண பாத்துப்பாங்க. சரிங்களா? ஆனா அந்த பொண்ண பெத்தவங்க என்ன நெனைச்சுக்கலாம்னா, அவ ரொம்ப நாள் குழந்தை இல்லாத உன்ன பொசுக்கிருவா, சாபம் விட்டுருவா, சூனியம் கீனியம் வச்சுருவா. அவ முன்னாடி போய் நிக்காத. அவ அவ இருக்கும்போது நீ இருக்காத. இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாதுங்க. அந்த கோழி முட்டி சொல்லி தராங்க பாருங்க. அந்த தாய் ஒரு வேள குழந்தை இல்லாம இருந்தா அப்படி இருப்பாளோ என்னவோ! நல்லா இருக்கிற பொண்ணையும் அந்த பெத்த தாய்ங்கிறவங்க கெடுத்து விட்டுருவாங்க. அப்படிலாம் இல்லம்மா. அவ குழந்தை இல்லாதவளா இருந்தாலும் உன்ன நல்லா தான் பார்த்துப்பா. அவளும் ஒரு பொண்ணு தானே. அவ தாய் வயித்துல தானே பொறந்திருப்பா. அப்படி சொல்றதுக்குலாம் மனசு வராது. ரொம்ப வருஷம் புள்ள இல்லாதவ. அவ முன்னாடி போய் நிக்காத. அழிச்சுருவா, பொசுக்கிருவா. அவ பார்க்குற பார்வையில பிள்ளை அபார்சன் ஆயிரும். தயவு செய்து அவங்க நடந்துக்கிற நடைமுறையிலேயே தெரிஞ்சிரும். ஓகே அந்த பொண்ணோட அம்மா சொல்லிக் குடுத்துட்டாங்க போல இருக்கு. அப்படின்னு தெரிஞ்சிரும். ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் உள்ளது தானே. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்கன்னா பயம் இருக்க தான் செய்யும். அதுலயும் மாசமா இருந்தாக்கா சொல்றதுக்கு யோசிப்பாங்க. ஐயோ! அவ பிள்ளை இல்லாதவ சொன்னோம்னா, அவ ஏங்கி ஏங்கி நமக்கு பிள்ளை வயித்துலயே ஏதாவது ஆயிரும்ல. அந்த மாரிலாம் குருட்டுத்தனமான கேதுலாம் வரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் குழந்தையோட அரும தெரியும். குழந்தைய பெக்கிறவங்கள விட. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. 2வது ஒரு விஷயம், அந்த மாதிரி உங்க ஃபேமிலில யாராவது நெனைக்கிறாங்க, உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது அப்டின்னா, அந்த இடத்துல இருக்காதீங்க. கஞ்சோ, கூழோ தனி குடித்தனம் போய் தனியா சாப்பிடுங்க. உங்க புருஷன் வராட்டி மயிர பிச்சு போடா அப்டின்ட்டு தனியா போயிருங்க. ஏன்னா ஆம்பளைக்கெல்லாம் தெரியாது பொம்பள வலி என்ன நெனைக்கிறாங்க. அவங்க நம்ம பார்க்கும்போது ஒரே வீட்ல சுருக்கு சுருக்குங்கும். நம்மள வித்தியாசமா பார்ப்பாங்க. நம்மள பார்த்தா ஓடி ஒளிவாங்க. நம்ம இருக்கும்போது வெளியே வரமாட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம நல்லா இருக்கணும். அவ யாரு? அவ நம்ம குடும்பத்துல உள்ளவ தானே. அவ பெக்கிற பிள்ளை நமக்கும் குழந்தை தானே. அப்டிதான் நம்ம நெனைப்போம். ஆனா நம்ம மனசு அவங்களுக்கு தெரியாதுல்ல. விவேக் சார் காமெடில ஒரு மனசுல நெனைக்கிறது தெரிஞ்சுட்டா வெளில பிரச்சனையே இல்லையே அப்டின்ட்டு. அவங்க கண்ணாடி முகம் தான் காட்டும். அவங்க என்ன கேரக்டர பிரதிபலிப்பாங்களோ அப்படிதான் மத்தவங்களும் நெனைப்பாங்க. அவங்களுக்கு திருட்டு புத்தி இருந்தா நமக்கும் திருட்டு புத்தி இருக்குன்னு நெனைப்பாங்க. அவங்களுக்கு பொய் சொல்றதுனா நம்ம ஏது சொன்னாலும் பொய்ன்னு தான் நெனைப்பாங்க. அதனால அவங்க கேரக்டர் என்னவோ அத நம்மள நெனைப்பாங்க. இது எல்லாருக்கும் அவேர்னஸ் மோட்டிவேஷனா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க ஃபேமிலில யாராவது அப்படி இருக்காங்க? ரொம்ப வருஷமா நீங்க பிள்ளை இல்லாம இருக்கீங்க. மாசமா இருக்காங்க உங்க ஃபேமிலிலலாம். உங்கள ஒரு மாதிரி வித்தியாசமா ட்ரீட் பண்ணா உங்க டிப்ரஷன்லயே நீங்க செத்துருவீங்க. அதனால தயவு செஞ்சு அந்த இடத்துல இருக்காதீங்க. உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க. அவ பிள்ளை பெத்து வளர்க்க வரைக்கும் தம்மா வீட்டுக்கு தனி குடுத்தனம் போயிருங்க கம்பல்சரி. உங்க புருஷன் வரலைன்னா வுட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம புரிஞ்சுக்காத புருஷன் என்னத்துக்கு? வாழ்க்கை ஒரு முறை தானே. உங்க மூளை 300 கிராம் மூளை தூங்காம சும்மா இருக்குங்கிறதுக்காக விதவிதமாலாம் யோசிக்காதீங்க. நரகத்துக்கு போயிடுவீங்க.